அதாவது வெண்டைக்காய் சாம்பார் இதில் ஒரு என்ன பிரமாதம் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக வெண்டைக்காய் அப்படின்னாவே நாம் அதை வதக்கி போடணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட பழைய சாம்பார்கள்லையோ புளிக்குழம்புகளையோ நம்ம வதக்கி போடுறதில்ல. டேஸ்ட் அட்டகாசமாக. ஏன் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என் கணவரே அதை சொல்கிறத நீங்கள் அப்படியே கேட்டுக்கோங்களேன். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு பிடிச்சது தான். எங்கள் அப்பா வச்ச மாதிரி சொன்ன மாதிரி வச்சிருக்கிறியா? ஆமாம், அதே மாதிரி வச்சிருக்கேன். சாப்பிட்டு பாருங்க. ஆமாம், நல்லா இருக்கு. குழக்குழப்பே வராது. இந்த அளவுக்கு வெண்டைக்காய்களை துண்டங்களாக நறுக்கிக்கிறோம். ஒரு 15 சிறு வெங்காயம் முழுசாக வச்சுருக்கோம். ஒரு தக்காளி, 100 பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம். வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் கடுகு உளுந்து தாளித்து வருது. சிறு வெங்காயம் 4 வெங்காயம் 2 அரிஞ்சு போட்டிருக்கோம். கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய். இதை வதக்கி அந்த பருப்பில் கொட்டிடுவோம். இப்போ இந்த வடைச்சட்டியில் ஒரு 1/2 லிட்டரு தண்ணி ஊற்றுவோம். 100 பருப்பு எடுத்துருக்கோம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிறு வெங்காயம் 15 போட்டோம். அது கொதித்ததுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி. அதுவும் கொதித்ததுக்கப்புறம் தான் இந்த வெண்டைக்காய்களை அங்கொன்று இங்கே ஒன்றா போடுறோம். இப்போ கரண்டி விடக்கூடாது. இதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ணுறது. இதுதான் சீக்ரெட்டு. மூடி வச்சுருவோம். ஒரு இடையில 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கலாம் 100 பருப்புக்கு. அதில் சாம்பாருக்கு தேவையான உப்பை அந்த புளி தண்ணியில் போட்டுருவோம். உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல் சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி போட்டு கலக்கி வச்சுக்கலாம். இதை கூட்டி வைக்கிறது அப்படின்னு பேர். இப்போ அதை திறந்து பார்க்குறோம். இருந்தாலும் கரண்டி போடக்கூடாது. அப்படி கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டு தண்ணி தேவை அப்படின்னா கொஞ்சமாக சூடு பண்ணி, இப்போ நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டீங்க, பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. சூடு பண்ணி வேணால் நீங்கள் கொஞ்சம் ஊற்றிட்டு விட்டுறணும், கரண்டி போடக்கூடாது. இப்போ நம்ம 3 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்க்குறோம். நல்லா வெந்துருச்சு. 80% வெந்திருக்கு. இப்போ அந்த கூட்டி வச்ச கலவையை ஊற்றிக்கிறோம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது அந்த புளி தண்ணியில். ஒரு கழிச்சே மூடி வைப்போம். ஏன்னா பொங்கி வரும் சாம்பார் பொடி போட்டதால். ஒரு 3 நிமிஷம் எல்லா இடத்துலையும் பபுள் வருது. இப்போ கரண்டி போட்டுக்கலாம். நல்லா கலக்கி கொடுக்கலாம். தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுக்கலாம். என்னோடய கணவர் அவங்க அப்பாயி வைக்கிறது ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ பருப்பு கலவையை ஊற்றிக்கிறோம். சுடு தண்ணி இருந்ததுன்னா அப்படியே ஊற்றி நீங்கள் இப்போ உடனே ஊற்றிடலாம். இல்லைன்னா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றணும். இதில் தண்ணி தாங்க முக்கிய காரணம் கொழப்பு வர்றதுக்கு. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட வைங்க. ரொம்ப அட்டகாசமான கொழப்பு இல்லாத இந்த வெண்டைக்காய் சாம்பார் ஒரு முறை செய்து பாருங்கள்.